நாம யாரை உண்மையாவே நமக்கான ஆளுன்னு நினைச்சு உயர்த்தணுமோ அவங்க யாரையுமே உயர்த்தாம, யாரு நமக்கு எதிராக செயல்படுவாங்களோ, யாரு நமக்கு நண்பர்கள் மாதிரியே இருந்து நம்மளை ஏமாத்தி முதுகுல குத்துவாங்களோ அவங்கள மட்டுமே இங்க உயர்த்தி பார்க்குற வேலை நாம செஞ்சுட்டே வரோம். அதுதான் கலியுகத்துடைய சாபம்னு நினைக்கிறேன். அது மாதிரியான ஆட்களில் இந்த திமுக தர்மதுரையும் ஒண்ணு. ஆரம்பத்துல தமிழர் மாதிரியே காட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் தன்னுடைய திராவிட முகமுடிய அப்படியே எடுத்துட்டு தான் ஒரு 200% 200 வாங்கக்கூடிய ஊபின்றத ஒவ்வொரு வீடியோலையும் நிரூபிப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்துல இருக்க பஞ்சாங்கம், ஜோசியம், ஜாதகம், அதை தாண்டி அந்த மதத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சார் வந்து டீபங்க் பண்ணிடுவாரு. ஏன்னா சார் தான் பிரான்சிஸ் கிரிக் கூட வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் அறிவியலாளர். இவருக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா அறிவியலுமே தெரியும். அந்த அறிவியலே நமக்கு ஒரு எல்லை உண்டு. அறிவியலால் எதையுமே முழுசாக விளக்கிவிட முடியாது. ஓரளவுக்கு மேல அறிவியலால எல்லாத்துக்குமான விடையை சொல்லிட முடியாது அப்படின்னு அறிவியலே சொன்னாலும் சார் என்ன சொல்லுவார்னா, கிடையாது கிடையாது, நான் தான் மிகப்பெரிய அறிவியலாளன், இந்த உலகத்தை படைச்சதே நான் தான், அண்டத்தை படைச்சதே நான் தான், அதனால நான் சொல்றேன், இந்த உலகத்துல அறிவியல் தான் எல்லாம், அறிவியல் தான் எனக்கு மம்மி டேடி, இந்த அறிவியலால எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியும், அதனால அறிவியலை வச்சு நான் இந்து மதம் சார்ந்த எல்லாத்தையுமே டீபங்க் பண்ணிடுவேன், ஆனா பிற மதத்துல இருக்கிறத மட்டும் நான் நோண்டவே மாட்டேன், ஏன்னா நான் ஒரு திமுக தற்குறி ஓபி அப்படின்றத இவருடைய பல வீடியோக்கள்ல வெளிப்படுத்தியிருக்காரு. சில பேருக்கு இவர் வந்து நடுநிலைவாதியா தெரியும், ஆனா உண்மையாவே இவர் வந்து தூய 200 கொத்தடிமை ஓபி. தமிழர்கள் வந்து தமிழ் புத்தாண்டையும் தைப்பொங்கலையும் மாத்தி மாத்தி கொண்டாடுறாங்க, அது அறிவியல் ரீதியாக தவறுன்னு பயங்கரமா பல வீடியோக்களை போட்ட இவருடைய அறிவு என்னன்னு, இவருடைய வீடியோல என்னென்னலாம் உருட்டியிருக்காருன்னு அந்த வீடியோ சம்பந்தமா நான் ஒரு வீடியோ டீபங்க் பண்ணி போட்டிருப்பேன். ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் சார்ந்த இது மாதிரியான விஷயங்களில் தமிழர்கள் வந்து பாவம் அப்பாவித்தனமா எந்த ஒரு அறிவும் இல்லாம அவங்க இந்த ஆரியர்கள் பேச்சை கேட்டு இதெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ரம்ஜான், மிலாடி நபி, இந்த இஸ்லாமியர்களுடைய பண்டிகை, கிறிஸ்தவர்களுடைய பண்டிகை, இதெல்லாம் எப்படி அவங்க கொண்டாடுறாங்க, இதெல்லாம் எதன் அடிப்படையில் அவங்க கொண்டாடுறாங்கன்னு இந்த அறிவியல் அறிவாளி எந்த ஒரு வீடியோவையும் போட மாட்டார். ஏன்னா நம்ம பார்க்கவே முடியாது. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இந்து மதம், தமிழர்களுடைய பழமை, தமிழர்களுடைய அறிவியல் இதெல்லாம் தான் போலி, பொய், புரட்டு. ஆனா பிற மதத்துல இருக்கிறதெல்லாம் அறிவியல் சார்ந்தது, அதனால அதுகிட்ட போகவே மாட்டாரு. இதுல இருந்தே தெளிவா தெரிஞ்சுவாங்க, இவர் தூய 1ஆம் நம்பர் திராவிட தற்குறி ஊப்பின்றத. சின்ன வயசுல வந்து எப்படி பகல் இரவு மாறி மாறி வருது கேட்கும்போது அப்பா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுவார். லிஃப்ட் எப்படி மேல போகுதுன்னு டக்குன்னு லிஃப்ட் கூட்டு போய் காட்டுவார். சில பேர் சொல்றது உண்மையா பொய்யான்னு நாம எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். அதுல ஜிகே மாதிரியான ஆட்கள் சொல்றது தூய உருட்டு. அதாவது சின்ன வயசுல நமக்கு எல்லா விஷயத்துலயும் ஆர்வம் இருக்கும், ஆனா பிசிக்ஸ்ல குறிப்பிட்ட ஆர்வம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா நமக்கு பிசிக்ஸ்னால என்னன்னு தெரியாது. இந்த உலகத்துல எது எப்படி நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியவே தெரியாது. நம்மளையும் மீறி சில விஷயத்த ஆர்வத்தோடு கேட்டிருப்போம், ஆனா சின்ன வயசுலயே எனக்கு பிசிக்ஸ்ல ஆர்வம் வந்துருச்சுன்னு இவர் சொல்றதெல்லாம் தூய உருட்டு. ஏன்னா இவர் இயக்குனராக முயற்சி பண்ணி அதுல தோல்வி விட்டுருதான் சார் வந்து அன்பார்ச்சுனேட்லி இங்க யூடியூபர் ஆகிட்டாரு. இங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பகுத்தறிவு தற்குறிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களால இவர் இங்க யூடியூப்ல விஞ்ஞானி ஆகிட்டார். உண்மையாவே இவர் அறிவியல் சார்ந்து 100% தெளிவான கருத்துக்களை சொல்றாரா பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாமே அஜெண்டா, எல்லாமே பயாஸ்டு. அவங்க என்னென்ன அஜெண்டாவுக்காக ஊட்டி வச்சிருந்தாங்களோ அதை எடுத்து சார் அறிவியல் அப்படின்னு பேசிட்டு இருக்கார். அதையும் தாண்டி இந்த வெளிநாட்டு சேனல்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து திருடித்தான் தன்னுடைய முதல் கண்டென்ட்ஸ், ஆரம்பகால கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே சார் அப்படிதான் பண்ணிட்டு, இப்பவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காருன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த கண்டென்ட் எப்படி பண்றாங்கிறது மேட்டர் கிடையாது. ஆனா ஐயா பேசக்கூடிய அறிவியல் ஒரு அஜெண்டா, போலியான அறிவியல், உண்மையான அறிவியல் கிடையவே கிடையாது. இந்த வீடியோக்கு டைட்டில் வச்சான் பாருங்க தம்ப்நெயில்ல, அவனை தான் முதல்ல கேட்கணும். அறிவியல் ஆய்வாளரான். சார் எத்தனை பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு தெரியல, எந்தெந்த ஜேர்னல்ல இவருடைய பேப்பர்ஸ்லாம் இருக்குன்னு தெரியல, எத்தனை அறிவியல் ரீதியான புத்தகங்கள் எழுதியிருக்காருன்னு தெரியல, எத்தனை அறிவியல் சார்ந்த டாக்குமெண்ட்ரிஸ் எழுதியிருக்காருன்னு தெரியல. ஆனா எப்படி இவர் அறிவியல் ஆய்வாளர் ஆனார்னு எனக்கு சுத்தமா புரியல. இதையும் பார்த்து இதையும் ஏத்துக்கக்கூடிய கோமாளி கூட்டம் இருக்கிறதால தான் யார் யாரையோ தகுதி இல்லாதவங்க எல்லாரையுமே நாம என்னவா பார்த்துட்டு இருக்கோம், தகுதி உள்ளவர்களா பார்த்துட்டு இருக்கோம். உண்மையாவே நீங்களே சொல்லுங்க, எத்தனை பேர் பிஹெச்டி படிச்சுட்டு, எத்தனை பேர் அறிவியல் சார்ந்த துறையில் எவ்வளவோ வேலைகளை பார்த்து, எவ்வளவோ பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணி, எவ்வளவோ புத்தகங்கள் எழுதி, எவ்வளவோ அறிவியல் ரீதியான பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு
அவங்களே சும்மா மூடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்காத லைம்லைட் இந்த பயாஸ்டு ஊபிக்கு கிடைச்சதால இந்த ஊபிய உண்மையாவே அறிவியல் ஆய்வாளர்னு இங்க நினைச்சிட்டு சுத்துற பல கோமாளிகள் இருக்கிறதால இந்த கேரக்டரை அறிவியல் ஆய்வாளர்னு சொல்றதெல்லாம் உண்மையான அறிவியலுக்கு எவ்வளவு பெரிய கேவலம். இவர் போட்ட ஒரு வீடியோ 2 வீடியோ இல்லை, எனக்கு தெரிஞ்சு 10-12 வீடியோ கிட்ட டீபங்க் பண்ணியிருக்கேன். ஒன்னொன்னா எடுத்து வச்சு நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளவு பியோர் பயாஸ்டு தற்குறித்தனத்தை தன்னுடைய வீடியோஸ்ல பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு புரியும். அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது ஒரு கூச்ச நெச்சு வேணும். நம்மளை இப்படியெல்லாம் இவங்க பேசுறாங்களே, நம்ம அந்த அளவுக்கு ஓர்த்தா இல்லை அந்த அளவுக்கு நாம உண்மையாவே நம்மளை உயர்த்தி பேசுற அளவுக்கு மற்றவங்க நம்மளை மதிக்கிற அளவுக்கு நாம நம்மளுடைய அறிவை வளர்த்துக்கிட்டோமான்னு நமக்கே கொஞ்சம் தோணணும். ஆனா தான் ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு அஜெண்டாவோட ஒரு பயஸ்டோட பேசுற விஷயத்த உண்மையாவே அறிவியல் தனக்குத்தானே நினைச்சுக்கிட்டு தன்னை மிகப்பெரிய அறிவாளின்னு ஒருத்தரை சுத்துறதெல்லாம் உண்மையாவே இது மாதிரியான கேரக்டரா நாம வாழ பழகிக்கணும் மக்களே. ஏன்னா எவன் எது சொன்னாலும் நாம தப்பே பண்ணாலும் அது உண்மைன்னு நம்பக்கூடிய கேரக்டரா நிறைய பேரால் இருக்க முடியாது. பட் இந்த தர்மதுரையை பார்த்து நாம கத்துக்கணும். ஏன்னா அப்பதான் பல பைத்தியக்காரங்களுக்கு மத்தியில் நாம மிகப்பெரிய பைத்தியமாவே இருந்தாலும் முன்னேற முடியும். நான் சொல்றது ஒரு 5000 வருஷம் முன்னாடிலாம் இரவு அவ்வளவு பிரகாசமா இருக்கும் இந்த லைட் வெளிச்சத்திலே. அப்ப நீங்க வெறும் கண்ணாலே கேலக்சி எல்லாம் பார்க்க முடியும் உங்களால. முதல்ல ஒரு கேலண்டர் உருவானதே வந்து பெண்களுக்காக தான் சொல்றாங்க. பெண்கள் அவங்களுடைய மாதவிடாய் சைக்கிளை கால்குலேட் பண்ண மூணு கூட கனெக்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. நிலவு 28 நாளைக்கு ஒரு முறை வந்து மாறி மாறி வருது இல்லையா அதோட சைக்கிள். பெண்களோட மாதவிடாயும் 28 நாளைக்கு ஒரு சைக்கிள். அவங்களுக்காக தான் கேலண்டர்னே ஒன்று உருவாகி இருக்கு. ஏன்னா வேற ரீசன் கிடையாது. ஐயோ சாமி வேற ஏன் இந்த நிலா எந்த ஒரு அறிவியல் கோட்பாட்டுக்கும் எந்த ஒரு அறிவியலாளர்களுடைய விளக்கத்துக்கும் இது பொருந்தி போகலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழங்கால மக்கள் ஏகப்பட்ட பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அறிவியலே தெரியாது, அவங்க நாகரிகமற்றவர்கள்னு இந்த அறிவியலாளர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன மாதிரியான அறிவியல் பேசியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டைம் பிஃபோர் த மூன், அதாவது நிலவுக்கு முன்பே. இப்ப இருக்க நிலவு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிலா நம்மளுடைய பூமி பக்கத்துல கிடையவே கிடையாது, அப்படி இருந்த ஒரு காலத்தில் அப்படின்னு அவங்களுடைய அறிவியலை பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட நாகரிகங்கள் பேசியிருக்கு. அதுல சிறந்த நாகரிகம்னு பாத்தீங்கன்னா டோகான் ட்ரைப். இவங்க தான் இந்த அறிவியலாளர்கள் சிரியஸ் நட்சத்திர கூட்டத்துல இருக்கிற சிரியஸ் ஏபி இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் அண்ட் இந்த ரெண்டுத்துடைய வரலாறை பத்தி இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டோகான் ட்ரைப் வந்து இங்க நம்ம பூமியில உட்காந்துக்கிட்டே அவங்க அந்த இடத்துல தான் சிரியஸ் ஏ இருக்கு, அதுக்கு பக்கத்திலேயே சிரியஸ் பி இருக்குன்னு இந்த அறிவியல் ஆராய்ச்சியை இவங்க எவ்வளோ செலவு பண்ண ஆராய்ச்சியை இவங்க 10 பைசா செலவே இல்லாம இதை தெளிவா கதை வடிவில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல இவங்களை யாருமே நம்பல. அறிவியல் ரீதியா ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது, யாரா இவங்க, எப்படிடா இவங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சது, உண்மையாவே சிரியஸ் ஏ பியை பத்தி இவ்வளவு தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்களே, இதற்கான காரணம் என்ன, எப்படி இவங்களுக்கு தெரியும்? இந்த விஷயம் இன்னை வரைக்கும் யாருக்குமே புரியல. ஆனா அவங்களுடைய கதைப்படி அது எப்படி தெரிய வந்ததுன்றதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இப்ப இருக்க மனிதர்களான நம்மளால அதை நம்பவே முடியாது. அந்த அளவுக்கான ஆச்சரியமான விஷயத்தை தான் அவங்க அந்த கதையில சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிலா, இப்ப இருக்க நிலாவுக்கு முன்பே இந்த பூமி நிலா இல்லாமலே இருந்ததுன்னும் இந்த டோகான் பழங்குடி மக்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த விஷயத்தை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க, அதை ஒரு மித்துன்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த தர்மதுரை சொன்னார் இல்லையா, மூனை மையப்படுத்தி தான் இந்த பெண்களுடைய மாதவிடாய் இருக்குன்னு, அது 100% சரியான்னு பார்த்தீங்கன்னா தவறு. 7.5 மில்லியன் மென்சுரல் சைக்கிள்ஸை ஆராய்ச்சி பண்ண அறிவியலாளர்கள் தெளிவாக சொல்றாங்க, சில பெண்களுக்கு மட்டும்தான் இந்த நிலவுக்கும் அவங்களுடைய மென்சுரல் சைக்கிள்ஸ்க்கும் சிங்க்ரனைசிங்காக இருக்கு, மற்றபடி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுடைய மனித இனம் நிலவோடு ஒத்து ஆரம்ப காலத்திலிருந்தே வாழ பழகல. இந்த நிலா என்பதே சமீபத்தில் வந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா யாரும் ஏத்துக்க மாட்டீங்க. நான் ஏன் இந்த டோகான் பழங்குடி மக்கள் நிலவுக்கு முந்தைய பூமின்னு சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி இந்த விஷயத்த சொன்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பெண்களுக்கும் இந்த நிலவுக்குமான சம்பந்தம் துளியும் கிடையாது. இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த வீனஸ் வந்து என்ன சொல்லி வச்சிருப்பாங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டம்லாம் 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே உருவாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதுதான் தவறு. இந்த வீனஸ் சமீபத்தில் உருவானது. அதற்கான ஆதாரங்கள் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நம்மளுடைய ரெகுலர் மாடலான இந்த சயின்டிபிக் மாடலை இந்த சயின்டிபிக் கம்யூனிட்டி புகுத்திட்டு வரதால இந்த வீனஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, மூன் இது எல்லாமே
எப்பவோ உருவாகிடுச்சுன்னு அந்த கதையை நாம நம்பிட்டு இருக்கோம். ஆனா அப்படி நிலா உருவாகி இருந்தா இந்த பழங்குடி மக்கள் அதை பத்தி இப்படி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. வெறும் தோகான் ட்ரைப் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பழங்குடி மக்கள், ஏகப்பட்ட பழமையான நாகரிக மக்கள் இதை சொல்லியிருக்காங்க. நிலவுக்கு முன்னாடி நம்முடைய பூமி இருந்தது எப்படி அப்படின்றத விரிவா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே மித்துன்னு நாம பேசி வச்சிருக்கோம். யாரு? அறிவியல் கம்யூனிட்டி அதை மித்துன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வீனஸ் கதையும் அதே மாதிரி தான். இது பல்லாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சுத்த பொய். ஏன்னா வீனஸ் சமீபத்தில் தான் தோன்றியது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தர்மதுரை போன்ற பயஸ்டு ஊபிக்கு தெரியாது. அதனால தான் பேசுறது மட்டுமே உண்மையான அறிவியல்னு பேசுவார்னு சொன்னேன் இல்லையா? அதனால நிலவுக்கும் பெண்களுடைய மாதவிடாய்க்கும் தொடர்பு இருந்தது, அதுலதான் இந்த லூனார் கேலண்டரே உருவாச்சுன்னு சொல்றதெல்லாம் தூய உருட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு முன்னாடியே நிலவு இல்லாத காலத்திலேயே இவங்க வேறு மாதிரியான கேலண்டரை நாட்காட்டியை உபயோகப்படுத்தி இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்மள மாதிரி முட்டாள்கள் கிடையாது. அதாவது தர்மதுரை மாதிரியான முட்டாள்கள் கிடையாது. அவங்க எல்லாத்தையுமே ஆற அமர உட்கார்ந்து யோசிச்சு தீர விசாரிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ற அறிவாளிகள். இதுக்கு முன்னாடி வாழ்ந்த பண்டைய மக்கள். இப்ப நான் சொன்ன விஷயத்த அறிவியல் ரீதியா இவன் சொல்லல, அறிவியல் தெரியாது இவனுக்கு, பகுத்தறிவில்லை நிறைய பேர் சொல்லிடலாம். ஆனா தர்மதுரையா அந்த வீடியோல தெளிவா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாப்புல. அது என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த காலத்துல நாம இப்ப பயன்படுத்துற மாதிரியான மின் விளக்குகள் கிடையாது அப்படின்னு நாம தெரிஞ்ச மாதிரி சொல்லிடுறோம். ஆனா நம்மை விட தொழில்நுட்பத்தில் ரொம்ப டெவலப்பான ஒரு சிவிலைசேஷனாக தான் நம்முடைய பண்டைய நாகரிகங்கள் இருந்திருக்கு. ஆனா அவங்க நாம பயன்படுத்துற மாதிரியான விளக்குகளை பயன்படுத்திருப்பாங்களான்னு சத்தியமா எனக்கு தெரியல. அதையும் தாண்டி நாம இப்ப பொல்யூஷன் உண்டு பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நேச்சர் ஃப்ரெண்ட்லியான மின் விளக்குகளை பயன்படுத்தி இருக்க 1000% வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அந்த மக்கள் உருவாக்குன ஒரு விஷயத்த கூட நம்மால இந்த காலத்துல உருவாக்க முடியல. அதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், டெக்னாலஜில டெவலப் ஆகிட்டோம், அதனால நம்மளால எதையும் பண்ண முடியும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் பண்டைய கால மக்கள் பண்ண ஒரு விஷயத்த கூட இப்ப நம்மளால பண்ண முடியவே இல்லை. அதை சில பேர் தான் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா பெரும்பாலான மண்டை பெருத்த யூடியூப் விஞ்ஞானிகள், இந்த சயின்டிபிக் கம்யூனிட்டி அதை ஏத்துக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, அவங்களோட போட்டி போட்டா நாம ஒரு ஆளே இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதனால ஸோ பண்டைய கால மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, வெறும் மண்தரையிலையோ இல்லை மேடான ஒரு இடத்துலையோ உட்காந்துக்கிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து அவங்களால மில்கிவே கேலக்சியவே பார்க்க முடிஞ்சதா சொல்லியிருக்காங்கன்னு தர்மதுரை சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவங்களால நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்க நிலாவை பார்த்துருக்க முடியாதா? அப்படி பார்த்திருந்தா அவங்க நிலவு இல்லாத காலம்னு ஏன் எழுதணும்? நியாயமான கேள்வி தானே. நிலவை பார்த்திருந்தா அவங்க டைம் பிஃபோர் த மூன்ற கான்செப்டையே உருவாக்கி இருக்க மாட்டாங்க. ஆனா அப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்காங்கன்னா, மில்கிவே கேலக்சியை பார்க்க முடியுதுன்னா தவ்வளோண்டு மூணை பார்க்க முடியாதா? அதுவும் நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்க மூணை அவங்களால பார்த்துருக்க முடியும். ஆனா அதை பார்க்காம அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு அந்த காலகட்டத்தை குறிப்பிட்டு பல்வேறு பழங்குடிகளும் எழுதியிருக்காங்க. ஏன் இதை நீங்க டீப்பா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா நம்முடைய நிலா இவங்க சொல்ற மாதிரி பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானது கிடையாது. நிலவுக்கு முன் நிலவுக்கு பின்னு ஏகப்பட்ட பழமையான மக்கள் பழங்கால கதைகளை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி நிலவையும் பெண்ணையும் எப்ப இவங்க ஒற்றுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க, இணைக்க ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க வேர்டுன்னு நினைக்கிறாமா. கிரேக் வேர்டு நிலவுக்கு கிரேக்கத்துல என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மேனேன்னு சொல்லுவாங்க. இந்த மேனே தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ன்ற பேரா மாறுச்சு. மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் யாருக்கு வரும்? ஆண்களுக்கு கிடையாது, அது பெண்களுக்கு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, சில பழங்கால ஓடுகளிலும் தந்தங்களிலும் பழங்கால பொருட்களிலும் இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளை குறிக்க அப்போதைய அறிவார்ந்த பெண்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கணக்கு பண்ணியிருக்காங்க. இதை கணக்கு பண்ணதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறிச்சு வச்சிருப்பாங்க. அதை பார்த்த இந்த நவீன கால அறிவியலாளர்கள் இந்த மேனே, மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், இந்த குறிப்புகள் இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மாதவிடாய்க்காக சேர்த்து தான் இவங்க நிலவையும் பெண்ணையும் அவங்களுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிளையும் ஒன்னா முடிச்சு போட்டுட்டாங்க. இதனாலதான் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நிலவுக்கும் பெண்ணுக்கும் அவளுடைய மாதவிடாய்க்கும் தொடர்பு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது 100% சுத்த பொய். ஏன்னா ஹோமோசேப்பியன்ஸ் ஒரு 2 லட்சம் வருஷம் தான் ஆகும். படிடா ஒழுங்கா படிடா. எப்ப சமைச்சு சாப்பிட்டானோ அப்பவே தாடியோட அளவு குறைஞ்சிச்சு. அப்பெல்லாம் சாப்பிடவே நீங்க 7 மணி நேரம் 8 மணி நேரம் எடுத்துருக்காங்க பச்சை மாமிசத்தை சாப்பிட. நெருப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த காலம் குறையுது. காலம் குறைஞ்சோன்னு மீதி என்ன பண்றதுன்னு தெரியல. எலும்புகள்ல ஓட்ட போட்டு புல்லாங்கோல் எல்லாம் வச்சிருக்கிறேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல.
சரியாகாத பைத்தியண்டா. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ஹோமோசேப்பியன்ஸ் உடைய காலம் அறிவியல் ரீதியா அறிவியலாளர்கள் சொன்ன காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ஆண்டு. அதுவே தெரியாம இந்த திராவிட ஊபி வந்து இங்க அறிவியல் பேசுறாரு. இதுல ஐயா வந்து அறிவியல் ஆய்வாளராம். அறிவியல் சொல்றது ஹோமோசேப்பியன்ஸ்னா 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு தான் அவங்க உருவாக ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லுது. அந்த ஹோமோசேப்பியன்ஸ்ல இருந்து இப்போ மாடர்ன் ஹியூமன்ஸான நம்ம, அதாவது இப்போ இருக்கோம் இல்லையா நம்ம, இந்த மாதிரியான ஹியூமன்ஸ் எப்போ கரெக்டாக ஃபைனலைஸ் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிமு 30,000 ஆண்டுகளுக்கு முன்னு தான். இந்த 30,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து தான் இந்த மனிதர்கள், நம்ம மாடர்ன் ஹியூமன்ஸான நாம தோன்ற ஆரம்பித்தோம். அதாவது ஹோமோசேப்பியன்ஸ்ல இருந்து டெவலப் ஆகி ஃபைனல் ஸ்டேஜை அடைஞ்சோம். அப்பத்துல இருந்து தான் இந்த வானியல், நாகரீகம், கட்டுமானக்கலை, விவசாயம், வேட்டை, இது எல்லாத்தையும் நாம என்ன பண்றோம்னா ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு வளர்ந்த நாகரிகம் போல நாம பண்ண ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு அறிவியல் சொல்லுது. சரி, ஓகே, இது எல்லாம் நாம ஏத்துக்கணும்னா இதற்கான ஆதாரங்கள் இருக்கணும் இல்லையா? ஆனா இதற்கான ஆதாரங்கள் துளியும் கிடையாது. ஆனா இதை விட முந்தைய ஆதாரங்கள் கிடைக்குது. மனிதர்களான நாம இந்த ஹோமோசேப்பியன்ஸ்ல இருந்து தான் வந்தோம்னு சொல்றாங்க இல்லையா? அது சுத்த பொய்ன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஒரு சிப்பி. இந்த சிப்பியில பாத்தீங்கன்னா அழகா அதுல செதுக்கி இருக்காங்க. அதை செதுக்கி அந்த சிப்பிய கழுத்துல டாலர் மாதிரி போட்டு வந்திருக்காங்க. அந்த சிப்பியுடைய காலம் எதுன்னு பாத்தீங்கன்னா 2.5 மில்லியன் இயர்ஸ் அகோ, அதாவது 25 லட்சம் வருடங்களுக்கு முன்பு. ஆனா இந்த ஹோமோசேப்பியன்ஸான நாம எப்ப தோன்ற ஆரம்பிச்சோமா 3 லட்சம் வருடங்களுக்கு முன்பு. 3 லட்சம் வருடங்களுக்கு முன்பு தோன்றி கிமு 30,000 வருடத்துல தான் நாம இப்போதைய மாடர்ன் ஹியூமன்ஸா ஃபைனலைஸ் ஆகிறோம். ஆனா இந்த சிப்பியுடைய காலம் என்னன்னு பாருங்க, 25 லட்சம் வருடங்களுக்கு முந்தையது. ஹோமோசேப்பியன்ஸான நாம, அதாவது அறிவார்ந்த இது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய அறிவு வாய்ந்த மனித இனம் தோன்ற ஆரம்பிச்சதே 3 லட்சம் ஆண்டுகள் தான் அறிவியல் சொல்லுது. அதே அறிவியல் தான் உண்மைன்னு இந்த ஊபி தர்மதுரையும் சொல்லுவாரு. ஆனா இவங்க சொல்றதுக்கு ஏர்மாறா ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு ஆதாரத்தை தான் நான் காட்டியிருக்கேன். இந்த சிப்பியுடைய காலம் 25 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அப்ப அதை பண்ணது யாரு? மூளை இல்லாத முட்டாள் இனமா? மூளை இல்லாத முட்டாள் இனத்தால ஒரு வெள்ளை சிப்பியை எடுத்து காஃப் பண்ணி அதை டாலரா போடுற அளவுக்கெல்லாம் அறிவு உண்மையாவே மூளை இருந்தா தானே அதெல்லாம் செயல்படும். இப்போ இவங்க சொல்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த மனிதனும் கூட இதெல்லாம் பண்ணது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த சிப்பி எங்க இருந்து வந்துச்சு? இதை பண்ணது யாரு? இதற்கான பதில இந்த மாடர்ன் சயின்ஸ் என்ன பண்ணிடுச்சுன்னா புறந்தள்ளிடுச்சு. இதெல்லாம் இது வந்து எவிடன்ஸா பார்க்கவே இல்லை. இவங்க என்னை வரைக்குமே பரிணாம வளர்ச்சியை உண்மைன்னு நிரூபிக்க, கடவுள் இல்லாத ஒரு ப்ராசஸ் தான் உண்மைன்னு நிரூபிக்க பிக் பேங் அண்ட் எவல்யூஷன் இதை மட்டுமே பிடிச்சிட்டு இதை அப்படியே இவங்களுடைய டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரியே சொருகிட்டு வராங்களே தவிர இது மாதிரியான ஆதாரங்களை இவங்க ஆராய்ச்சி பண்றதே கிடையாது. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்தும் அது பத்தி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நான் சொல்ற மாதிரி உண்மையாவே ஒரு சில பேர் மட்டும்தான் அதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த தர்மதுரை மாதிரியான அறிவியல் தெரியாத ஊபிகளுக்கு துளியும் இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனா சார் வந்து அறிவியல் ஆய்வாளராம். இவரே வந்து ஜென்ரல் நாலேஜின் டெப்போன்னு வர சொல்லிட்டு சுத்துறாரு. இவருடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் வெளிச்சம். உண்மையாவே சொல்றேன், இவர் உண்மையா பேசினா நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏகப்பட்ட விஷயத்த உண்மையாவே அதனுடைய அடிப்படை எது, அது ஆரம்ப காலம் எது, அதை சொன்னவங்க யாரு, எப்படிப்பட்டவன் கூட தெரியாம அறிவியல்னா இதுதான், இவங்க சொன்னதுதான் அறிவியல், இது கரெக்டா எல்லாத்துலயும் செயல்படுதுன்னு உருண்டுட்டு இருக்க ஆள் தான் இவர். உண்மையாவே ஒரு விஷயத்துல இருக்க 2 பக்கத்தையும் பார்க்கக்கூடிய அறிவு இவருக்கு துளியும் கிடையாது. இப்ப நான் சொன்ன இந்த ஆதாரத்தை நீங்க கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் மகளே. அதனுடைய நானாவது அதனுடைய காலத்தை கம்மியா சொல்றேன். சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.3 மில்லியன் இயர்ஸ் அகோ, 3.3 மில்லியன் இயர்ஸ் டு 2.4 மில்லியன், இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த சிப்பி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த சிப்பியை உருவாக்குனது யாரு? இந்த சார் சொன்ன மாதிரி நெருப்பை கண்டுபிடிச்சதும் தான் அவனுடைய தாடி குறைஞ்சிது, தாடை குறைஞ்சிது, மூளை சுருங்குச்சு. அப்பதான் மனிதன் 7 மணி நேரம் 8 மணி நேரம் மாமிசத்தை சாப்பிட்டுட்டு இருந்தவன் இந்த நெருப்புல சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு மூளை வளர்ச்சி. நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க மனிதர்களுடைய வாழ்க்கையே தோன்றுச்சு. அதுவும் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு பின்னாடி இருந்தா தோன்றுச்சுன்னு சொன்னதெல்லாம் சுத்த பொய். சயின்டிபிக்கா ஒரு கால்குலேட்டரா ஒரு கேலண்டரா பயன்படுத்திட்டு இருந்த ஒரு விஷயம் ஆரம்ப காலத்துல இதுக்கு பலன்கள்லாம் கிடையாது. அவங்க கம்ப்ளீட்டா சயின்டிபிக்கா தான் பயன்படுத்தி இருக்காங்க. இதுக்கான இன்டர்பிரேஷன்ஸ் உருவாகுது. இன்டர்பிரட்லாம் எதுவுமே கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே மனிதர்கள்
அவங்களுக்கு கிரகத்தின் நகர்வும், அந்த கிரகம் நகர்ந்தால் நம்முடைய பூமிக்கு என்ன நிகழும், பூமியில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு எது மாதிரியான பாதிப்பு உண்டாகும், அதனால் எந்த விளைவுகள் இங்க நாள்பட இருக்கும்னு எல்லாத்தையும் ஆரம்ப காலத்துல இருந்தே தெரிஞ்சுதான் இந்த முதல்ல அறிவியலை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க கிரகங்களையும் அதன் நகர்வுகளையும் வச்சு இவங்க ஜாதகத்தை உருவாக்குனாங்க. இப்ப நாம ஏகப்பட்ட போலி ஜாதக ஜோசியத்தை பார்க்கறவங்களால உண்மையாவே இந்த ஜாதகம் என்பது அறிவியலுக்காக உருவாக்கப்பட்ட மூல அம்சம்ன்றதே இங்க நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. இந்த ஜாதகம்ன்றதே, ஜோசியம் என்பதே ஆரம்ப காலத்தில் பண்டைய கால மக்கள் இந்த கிரகங்களின் நகர்வுகளை மையப்படுத்தி நமக்கு என்ன ஆகும்ன்றதை கணிக்கத்தான் உருவாக்குனாங்க. அதனால இவங்க ஆரம்பத்துல இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளுக்காக உருவாக்குனதை பின்னாட்களில் வந்த மனிதர்கள் அதை பார்த்து அதை இவங்க அப்படியே இன்டர்பிரட் பண்ணி இவங்க எதுவும் ஜாதகத்துக்காகவும் மாத்தல, ஜோசியத்துக்காகவும் மாத்தல, பஞ்சாங்கத்துக்காகவும் எதுவும் பண்ணவே இல்லை. ஆரம்பத்திலிருந்தே எல்லா பழங்கால நாகரிகமும் இந்த ஜாதக முறையத்தான் முதல்ல உருவாக்குச்சு. ஏன்னா அவங்க இப்பதான் நமக்கு இந்த ஜாதகம்ன்றதே தெரியுது. ஆனா அந்த காலத்துல அதுக்கு அந்த பெயர் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. எப்படி இந்துக்கள் என்ற பெயர் இப்பதான் நமக்கு வந்துச்சோ அந்த காலத்துல இல்லையோ, அதே மாதிரிதான் இந்த ஜாதகம், ஜோசியம், பஞ்சாங்கம் இதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஆனா பழங்கால மக்கள் உருவாக்குனது ஆரம்பத்திலேயே இந்த கிரகங்களின் நகர்வும் அது நம்மை எப்படி பாதிக்கும், இந்த பூமியை எப்படி பாதிக்கும்ன்றத மையப்படுத்தித்தான் அவங்க உருவாக்குனாங்க. இப்பவும் நாம ஜோசியத்துல என்ன பார்க்குறோம், ஒரு கிரக நகர்வுகளும் ஒவ்வொரு உயிருக்கு எப்பேற்பட்ட விளைவுகளையும் மாற்றத்தையும் உருவாக்கும்னு பார்க்கறது தான் இப்ப நாம ஜோசியத்திலையும் ஜாதகத்திலையும் பார்க்குறோம். ஆனா இதனுடைய அடிப்படையும் மூலமும் எங்கிருந்து ஆரம்பிக்குது, பழமையான மக்கள் கிட்ட இருந்து, பழங்கால மக்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய இந்த அறிவியல் தான் அப்படியே இப்பவும் தொடர்ந்துட்டு வருது. ஆனா இப்ப இதை வச்சு போலியான பல விஷயங்களை பண்ணாலும் இதுதான் இன்டர்பிரேஷன் சொல்லுமே தவிர ஆரம்ப காலத்திலேயே இவங்க இந்த ஜாதகத்தை உருவாக்கல, அதை பிற்காலத்தில் இடைக்காலத்தில் தான் மனிதர்கள் உருவாக்குனாங்க இன்டர்பிரட் பண்ணின்னு சொல்றதெல்லாம் தூய உருட்டு. ஏன்னா அப்படி கிடையவே கிடையாது. ஆரம்பத்திலேயே இவங்க அண்டத்தில் நடக்கும் அனைத்து மாற்றங்களையும் கணித்து இந்த பாபிலோனியர்கள், மெசபடேமியர்கள், அசீரியர்கள், எகிப்தியர்கள், தமிழர்கள் இவங்க எல்லாருமே கிரகங்களை மையப்படுத்தித்தான் தங்களுடைய தினசரி வாழ்க்கையையும் விவசாயத்தையும் கப்பல் போக்குவரத்தையும் இவங்க கால்நடை வளர்ப்பையும் கட்டுமான தொழில்களையும் எல்லாத்தையுமே அதை மையப்படுத்தி தான் செஞ்சாங்க. அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, அறிவியல், ஜாதக அறிவியல். இதுல இருந்து தான் இந்த எதிர்காலத்துல இதுக்கப்புறம் தான் நாமெல்லாம் மாடர்ன் சயின்ஸ்னு அதுல இருந்து திருடி தான் உருவாக்கியிருக்கோம். அதுல இருந்து இன்டர்பிரட் பண்ணி மாடர்ன் சயின்ஸை உருவாக்கியிருக்கோம்னு இந்த ஊப்பியால சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஊப்பிக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா அதுல இருந்து இன்டர்பிரட் பண்ணி ஜாதகத்தை இவங்க உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆரம்பத்திலேயே அது ஜாதகமா தாண்டா இருந்தது. அதுல இருந்து இப்போ பல திரிவுகளை பண்ணி அதை சில பேர் தங்களுடைய சுய லாபத்துக்காக ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வேணா சொல்லலாம். ஆனா ஆரம்பத்திலேயே அது ஜாதகமாக இல்லை, அது பெண்களுடைய மாதவிடாயை குறிக்கும் நாட்குறிப்பாக இருந்தது, அக்ரிகல்ச்சருக்காக பயன்படுத்தினாங்க, அதுதான் பின்னாட்களில் ஜாதகமாச்சுன்னு சொல்றதெல்லாம் தூய உருட்டு. அதனால இந்த அரைவேக்காடு ஊப்பிக்கு ஆரம்பகால பழமையான மனிதர்கள் பத்தியும் அவங்களுடைய அறிவியல் அறிவை பத்தியும் துளியும் தெரியாது. எதுவும் தெரியாம வாய்க்கு வந்ததை உருட்டுவதில் வல்லவர் தான் நம்ம தர்மதுரை. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். அறியாத்த மக்களே. Until we meet again.